பெருமைமிகுந்த அசோசியேஷனுடைய தலைவர், செயலாளர் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள், அத்தனை உறுப்பினர்களுக்கும் என் அன்பு வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எழிலரசன் எம்எல்ஏ வரல, அகைன் சொல்லணும்னா மெம்பர் ஆஃப் காஞ்சிபுரம் பார் அசோசியேஷனாகவே தான் வந்திருக்கேன். 2 முறை போட்டியிட்டு அதில் வெற்றி பெறுவதற்கு பெரும் பங்காற்றிய என்னுடைய அருமை நண்பர்களும் சகோதரர்களுமான சகாக்களுமான உங்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய வேட்பாளராக மாண்புமிகு முதலமைச்சர் எங்களிடம் ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் திருமதி நித்யா சுகுமார் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து உங்கள் பேராதரவை வேண்டித்தான் வந்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடியவர்களில் என்னுடைய நெருங்கிய நண்பர்களாக நிறைய பேர் இருந்தாலும் புதியவர்களும் நிறைய பேர் வந்திருப்பதை நான் அறிவேன். என்னையும் கூட தெரியாதவங்க இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த தேர்தலில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளரை வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அறிமுகம் பண்ண நாங்கள் விரும்பி வந்திருக்கோம். இந்த வாய்ப்பினை வழங்கிட்ட கேபிஏக்கு முதல்ல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக் கொள்கிறோம். விமன் லாயர் சொல்றதுனாங்கன்னா கொஞ்சம் அப்படியே அவங்களும் வெளில வந்துட்டாங்கன்னா எல்லாரையும் பார்த்து நாங்கள் வாக்கு கேட்டதா ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வேட்பாளர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான். நேட்டிவ் முட்டவாக்கத்தினுடைய மன்னக்கூடியவர். ஆனால் சென்னை காஞ்சிபுரத்தில் நகராட்சி பகுதியில் தான் வசிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் நாங்கள் வாக்களிங்கள் என்று கேட்பாங்க. இங்கே பல அரசியல் கட்சிகளில் ஈடுபாடு கொண்டவர்கள் என்று எல்லாரும் மிக்சடாக இருக்கிற இடம் தான் இது. இருந்தாலும் கூட ஜனநாயகத்தின் அடிப்படையில் வாக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பினை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்ற அடிப்படையில் உங்களிடம் கேட்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் உதயசூரிய சின்னத்திலே உங்களுடைய வாக்கை மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தின் வாக்கு என்பது மட்டும் உங்களுடைய நண்பர்கள், ஏன் வெளிப்படையாக சொல்கிறேன், வரக்கூடிய கிளைண்ட்டுக்கிட்ட கூட கொஞ்சம் பக்குவமாக நீங்கள் சொன்னீங்கன்னா கிடைச்சிடுவோம். வக்காலத்தில் கையெழுத்து போடும்போது அப்படியே எங்களுடைய வாக்கியை சேர்த்து கேட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களை கேட்டுக்கிறோம். கேபிஏக்கு மட்டும் இல்லை, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வழக்கறிஞர் மக்களுக்கும் என்னுடைய சில கருத்துக்களை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. செஷன்ஸ் குரூப் என்பதை வர வேண்டும் என்பதனை நீங்க நம்புவீங்களா இல்லைன்னு தெரியாது, ஆனால் பார்த்தும் இருப்பீங்க. சட்டப்பேரவையில பேசுகிற பொழுதே சொன்னது. ஏன் அந்த அளவுக்கு அவர் சொன்னாருன்னா மற்ற ஊர்களுக்கும் கொடுத்தாரு. ஆனா என் பேர் குறிப்பிட்டு சொன்னது காரணம், பதவி ஏற்று விட்டு அவர்கள் நேரம் அவங்க சேம்பருக்கு போனவங்க வாழ்த்துக்கிற பொழுது கூட, ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க, அவருக்கு வேட்டியை போட்டு சொல்றேன். உங்ககிட்ட நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, such a very humanitarian and gentleman. தன்னை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட பெரும் கூட்டம் இருந்தாலும் கூட எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களிடம் அவங்க கவனித்தார் பாராயணம் தெரியாது. என்னிடம் அவ்வளவு அக்கறையோடு கவனித்தார். எங்களுடைய முதல் கோரிக்கை அண்ணாவின் மண்ணுக்கு பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அண்ட் செஷன்ஸ் கோர்ட் வந்தே ஆகணும். அதுக்கு உடனடியாக நீங்கள் பணியாற்றி கொடுக்கணும்னு கேட்டபோது அதை ஒப்புக்கொண்டு பிற மாவட்டங்கள் புதிதாக அமைக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டாலும் அந்த சட்டப்பேரவை பதிலிலேயே சொன்னார், இப்பதான் எழிலரசன் மகிழ்ச்சி அடைவார் என்று திரும்பி என்னை பார்த்து சொன்ன இந்த வார்த்தைகள் தெரியும். அப்ப அப்பையிலிருந்து தொடர்ந்து இதற்கு முன்பாக நாம் இடத்தை ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிருக்கோம். 2.5 வருடம் ஆச்சு நம்மளுடைய கோர்ட்டுக்கான கேம்பஸ் கட்டுவதற்கான பில்டிங்ஸ்க்கு பிளான். 3 முறை பில்டிங் பிளான் போய் பில்டிங் கமிட்டி கிட்ட போய் அது திரும்ப வந்ததும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஃபைனலைஸ் ஆகி அதுல என்னென்னலாம் டீடைல் டிராயிங் வேணும்ன்ற வரைக்கும் நான் 4.5 மணி நேரம் அந்த ஆர்கிடெக்ட்ஸோட உட்கார்ந்து பேசி என்னென்ன சேஞ்சஸ் வேணும், எவ்வளவு வேணும், கோர்ட் கேட்கறதை விட கூடுதலா கேட்டேன். ஏன்னா நான் இந்த மண்ணில் உலாவுகிறவன், இந்த இடத்தில் கருப்பு கோட்டை மாட்டிட்டு சுத்தனவன். எனக்கு தெரியும் எங்க வழக்கறிஞர்கள் என்ன தேவைகள் இருக்கும்னு நான் சொல்லி கேட்டு அதையெல்லாம் திருத்தங்களாக அதை உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். அதை மீண்டும் கொண்டு போய் அவர்கள் சேர்த்து அந்த டிராயிங்ஸ் அப்ரூவல் வாங்கி வந்திருந்தாலும் கூட 300 கோடி ரூபாய் அவர்களுக்கு தேவை என்ற அளவுக்கு இருக்கிறது. 310 கோடி
தேவைப்படுற ஒரு பட்ஜெட்டின் போது அதை செய்வதற்கு நிதி ஆதாரம் அந்த அளவுக்கு இல்லை. நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்த போது கூட நம்ம ஃபெடரேஷன் மூலமாகவும் பார் கவுன்சிலோட சேர்மன் அமல்ராஜும் ஃபெடரேஷனோட தலைவர் சேர்மனும் இருக்கக்கூடிய ஜெனரல் செக்ரட்டரி என்னுடைய அருமை நண்பர் கார்த்திகேயன், நானே இன்னொரு 4 பேர் மட்டும் உட்கார வச்சாங்க. மொத்தமா பேசியாச்சு. காஞ்சிபுரம் பாரத பற்றி பேசணும். எம்எல்ஏ கூட வந்து எம்எல்ஏ வந்திருக்காரு, உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சு பேசினாரு. அப்பா அவர் சொன்னது, எங்களுக்கு அவ்வளோ ஃபண்ட் இப்போ வந்திருக்கா அப்படின்னு என்ன கேட்டாரு. நீங்களே சொல்லுங்க, உங்க பட்ஜெட்ல எங்களுக்கு 1000 கோடி 2000 கோடி 5000 கோடின்னு வந்திருக்கா சொல்லுங்க, எவ்வளோ கோடி தேவைன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ ஹவு கேன் ஐ கிவ் ப்ரியாரிட்டின்னாரு. நான் சொன்னோம், பட்ஜெட் ப்ரிப்பரேஷன்ல விட்டுருங்க, பட் ப்ரியாரிட்டியை நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். எது ப்ரியாரிட்டின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அமைச்சீங்கன்னா நாங்க அங்கே இன்சிஸ்ட் பண்ணிக்க முடியும். 300 கோடி ரூபான்றது ஒரு என்டையர் கேம்பஸ். we can split it for 55 for this year. அடுத்த இயர் ஒரு 50 60 100 கொடுக்குறதுன்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம்ன்றத நான் ரிக்வெஸ்டா சீஃப் கிட்ட சொன்னேன். அவரும் அதை பத்தி கன்சிடர் பண்றேன்னு சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் சிச்சுவேஷன் எக்ஸிஸ்டிங். மொத்தம் 310 கோடிக்கானதை உடனடியாக வழங்குவதற்காக அரசிடம் போதிய நிதி இல்லை. பொதுவாக the contribution will be shared by the union government also. That is not happening recently in Tamil Nadu. Not only in the law and justice field, in every field, the sharing of the union government is not much happening now. This is very important concern point you have to this. So இந்த மாதிரி ஒரு சூழலில் நான் சொல்ல வருவது, 310 கோடி ரூபாய் உடனடியாக அரசு மொத்தமாக வழங்க முடியாது என்ற நிலைமையில் இருப்பதை அப்பொழுதைய சட்டத்துறை அமைச்சரோடு நான் வைத்த கோரிக்கை. ஏன் நம்ம பாரதிலிருந்து அருகில கூட வந்தால் நினைக்கிறாரு, இன்னும் நிறைய நிர்வாகிகள் வந்தாங்க, நேருக்கு வச்சு கேட்டோம். முதல் பட்ஜெட்டை எங்களுக்கு ஒரு பார்ட் கொடுங்கன்னு சொன்னோம். பட் இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டை முடித்து இருக்கிறது டெஃபினட்டா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. 26 is again going to be a Dravidian model government 2.0 is going to happen. அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அப்பொழுது இறுதியாக நம்மளோட கோர்ட் கேம்பஸ்க்கான ஃபர்ஸ்ட் பார்ட் will be released என்ற நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமா அடுத்த ஃபேஸ்க்கானது கூடுதலான நிதியை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று நம்புகிறோம். யூனியன் கவர்மெண்டோட சப்போர்ட் வந்ததுன்னா 2வது வருஷமே முழுசா கூட கிடைச்சி என்டையர் ப்ராஜெக்ட் பி ப்ரோக்ரெசிவா புதிய கேம்பஸ்க்குள்ள போகிறதுக்கு 3 வருடத்தில் போக வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எனவே செய்திருக்கக்கூடிய பணிகளை very transparently, very clearly and distinctly I have explained to you all. So இதுவரையில் செய்திருக்கக்கூடிய பணிகளை ஒரு இடத்தை ஐடென்டி பண்ணி அதுக்கு பட்டாவை முதலில் மாற்றியதிலிருந்து, அந்த இடத்தில் கட்டிடம் கட்டுவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்ததிலிருந்து, முதலில் எல்லாத்தையும் கடந்து எங்கள் நீண்ட கால கனவு, நீண்ட கால போராட்ட கனவு, என்னைக்கு எங்களுக்கு பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜின்னு ஒன்று இங்கே அமைய போதுன்ற கோரிக்கை இருந்தது, அதை பெற்று வந்து சேர்ந்தது. அதை பிடிஜே மட்டும் வந்தா போதாது, சிஜேன்னு வந்தா மட்டும்தான் அது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் லெவல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டியோடு இருக்குன்ற சிஜேஎம்மோடு சேர்த்து பெற்றதிலிருந்து என்று நாம் தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இருக்கக்கூடிய கோர்ட் கேம்பஸ் எல்லாம் இடத்தெல்லாம் பெற்று கொண்டிருக்கோம். எதிர்க்கக்கூடிய அந்த கேம்பஸ் கூட எம்ஏசிடிக்கு வாங்கியிருக்கிறது கூட அன்றைக்கு அந்த அசோசியேஷன் அந்த சொசைட்டி எங்களை கோச்சிக்கிட்டாங்க. எங்க ஃபண்டில் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஃபண்டில் கட்டி வச்சா நீங்க டப்புன்னு வந்துட்டு கலெக்டர்கிட்ட இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அவங்க கோச்சிக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. த்ரிஃப்ட் சொசைட்டி வருத்தப்பட்டாங்க. ஆனால் நான் சொன்ன கன்வின்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நான் சொன்னேன். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போ சித்தீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடமா இருக்கு, படசு கேபிகே ரத்னாபாய் திருமண மண்டபமாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம ரிவ்யூ பண்ணலான்னோம். தென் பிடிஜே ஹஸ் நாட் அப்டேட் ஃபார் இட். அவ்வளோ ஃபண்டெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் அது ரிப்பேரிங்கு அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், இருக்கிற மண்டபத்தை கொஞ்சம் அப்படியே பிரிச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலே ஒரு 3 கோட் 4 கோட் நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வச்சிடலாங்கன்னு. ஆனால் அவர் பயந்தார். ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் இப்போ இருக்கக்கூடிய பிடிஜே ரெடி ஃபார் இட்னு சொல்லியிருக்கேன். ஆனால் மாடர்ன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்டையும் பேசிட்டேன், ஜேசி ஹெச்ஆர்என்சியோட பேசிட்டேன். சார் நாங்கள் ஃபீசிபிலிட்டி கேட்கணும், உடனே நான் அப்ரூவல் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனாலும் கலெக்டர் ஹஸ் வெரி கிளியர்லி ஓகே சொன்னாங்க. எஸ்பி பழைய எஸ்பியாக இருந்தார். முதல்ல JM1 அங்கே இருக்கு, JM2 அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். எனக்கு அது வேணும்னா எங்கே இதை கேட்குறேன்னா விஷ்ணுகாந்தி போலீஸ் ஸ்டேஷன் இனாகரல் அன்னைக்கு, ஓப்பனிங் அன்னைக்கு சார் இது ஓப்பன் ஆகுது, அப்போ அங்கே வச்சுட்டு இடத்த நீங்கள் கிளியர் பண்ண போறீங்க. பழைய தாலுக் போலீஸ் ஸ்டேஷன் கேம்பஸை எங்களுக்கு ஹேண்ட் அவுட் பண்ணுங்க. நாங்கள் பார் அசோசியேஷன் மூலமாக இல்லை, எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மூலமாகவே ரிக்வஸ்ட் கொடுத்து சொல்கிறோம். அந்த இடத்துல JM2 கொண்டு வந்து முதல்ல ஷிஃப்ட் பண்ணுங்க.
ஏன்னா ஸ்கூல் கேம்பஸ்குள்ள இருக்கிறத அவங்க தொடர்ந்து எதிர்க்கிறாங்க. அதனால இதை கொடுங்க, வேற எதையும் நீங்க மாற்றி யாருக்கும் அஷூரன்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம். ஓகே தான் சொல்லிட்டாரு. அதை நான் பிடிஜேக்கு கம்யூனிகேட் பண்ண சொல்லி நம்ம இருக்கக்கூடிய சில நண்பர்கள் மூலமாக தகவலும் கொடுத்துட்டேன் அதிகம். அதனால இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். உங்களில் ஒருவனாக, உங்களுக்காக இல்லை, நமக்காக அல்ல, ஒட்டுமொத்த காஞ்சிபுரத்திற்காக என்னால் என்றதை செய்துதான் கொண்டிருக்கிறோம். இன்னும் செய்வோம். எந்த தளவும் இல்லாமல் செய்வோம். பொறுப்புகளை பற்றி கவலைப்பட மாட்டேன். மீண்டும் கருப்பு கவனோட உள்ள வந்து நின்று உங்களோட நிற்பேன். உங்களோட சேர்ந்து அதே என்னெல்லாம் நான் செய்வேன்னு நினைச்சோம் அதெல்லாம் நித்யா சுமார் வச்சு செஞ்சு முடிப்போம். அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால நீங்க எங்களுக்கு பேராதரவு தர வேண்டும். உங்கள் வாக்கை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் வாக்கு மட்டுமல்ல, உங்கள் நண்பர்களின் ஒரு வாக்கு மட்டும் நீங்கள் அறிந்தவர்களிடமும் சொல்லிட வேண்டும். வாசி ஏதாவது தப்பா எடுத்துன்னு பார்க்க வேண்டாம். என்ன பார்க்கறப்பல திரும்ப பார்க்கறாங்க. நீ சொன்ன முஜிபுர் ரஹ்மானுக்கு கூட 65,000 நம்பர்லாம் நான் போட்டேன். தனி நபராக நீ சொன்னாலும் தேடி போட்டேன். எவ்வளோ கரெக்டாக நான் வச்சிருக்கேன். கரெக்டா? ஆமாம், அது தனி. எனக்கு அது ப்ரெஃபரன்ஷியல் ஓட்டு அதெல்லாம் போட முடியுது. இது ஒரு ஓட்டு தான் போட முடியாது. எல்லாத்துக்கும் விருப்பம் இருக்குதுன்னு எல்லாத்துலையும் குத்திட முடியாது. செல்லாத ஓட்டு ஆகிடும்ன்றது போகாது முதல்ல மிஷினரிங்கிறதுனால. அதனால எந்த விதமான தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். எல்லோரையும் பார்த்து கேட்கிறேன் என்பது என்னுடைய உரிமையாக நினைத்து நட்பு என்ற அன்பின் அடிப்படையில் கேட்கிறேன். ஆனால் அவசியத்தை புரிய வைத்து கேட்கிறேன். இது தொடர வேண்டும். இந்த வெற்றிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களோட ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்று நான் முழு நம்பிக்கையோடு கேட்கிறேன். எங்களுக்கு பேராதரவு தாருங்கள். உதயசூரியனை மறந்த வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விட கேட்கிறேன். நன்றி.